ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆயிருக்கூடிய ஈவில் டெட் பர்ன் இந்த படத்துடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்சமின் என்ற ஒரு வயசான பெரியவர் தன்னுடைய ஃபேமிலியை கூட பெருசா கண்டுக்காம அவர் ரொம்ப வருஷமா ஒரு அமானுஷ ஆராய்ச்சியில் இருந்திருக்காரு. அந்த ஆராய்ச்சியோட பேர் டெட் எயிட். பாதாள உலகத்துல இருந்து கொடூரமான ஆன்மாக்கள் வெளியே வரப்போது. பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி வெளிவந்த அந்த கொடூர பேய்களை அழிக்கிறதுக்காகவே அப்ப இருந்த ஒரு குரூப் ஒரு ஆயுதத்தை உருவாக்கி வச்சிருந்திருக்காங்க. அந்த ஆயுதத்தையும் இந்த வயசான பெரியவர் தேடிட்டு தான் இருக்காரு. காரணம், இவருடைய குடும்பத்துக்கு எப்ப வேணா அந்த பேய்களால ஆபத்து வரலாம்னு சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை கண்டுபிடிச்சு இவருடைய வீட்லயே சேஃப்கார்ட் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் இறந்து போயிறாரு. தற்செயலா இவருடைய பேரன் ஜோசப் இவருடைய கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சு அவர் லாக் பண்ணி வச்சிருந்த டெட் எயிட்டை ஓபன் பண்ணி விட்டுறான். அவ்வளோதாங்க. அந்த தீய சக்தி வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க குடும்பத்தை எப்படிலாம் அதை ஆட்டி படிச்சிச்சு, அதுல இருந்தெல்லாம் இந்த குடும்பம் எப்படி மீண்டு வந்தாங்க, அந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்காக இவங்க தாத்தா கண்டுபிடிச்ச அந்த ஆயுதத்தை இவங்க கண்டுபிடிச்சு அந்த தீய சக்தியை அழிச்சாங்களா, இப்படி பல கேள்விகளுக்கு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கதிகலங்க வச்சு சொன்ன படம் தான் இந்த ஈவில் டெட் பர்ன். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு பெரிய வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் தான் ரொம்ப வருஷமா பெஞ்சமின் குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தீய சக்தி, ஆன்மாக்கள், டெட் எயிட் இதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த வயசான பெரியவரான பெஞ்சமின் இறந்து போயிறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே அவருடைய வீட்டிலே தான் பறந்த மேல மறைச்சு வச்சிருக்காரு. அந்த இடத்துக்குள்ள அவருடைய பேரனான ஜோசப் உள்ள போறான். அவன் உள்ளே போனதுமே அவங்க தாத்தாவுடைய கண்டுபிடிப்புகள், அவருடைய பழைய ரெக்கார்ட்ஸ் அது எல்லாத்தையுமே ப்ளே பண்ணி கேட்டுக்கிட்டே இவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, இத்தனை வருஷமா இவருடைய வாழ்நாளையே இந்த ஒரு தீய சக்திகளுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தெரியாதனமா அவருடைய ரூம்குள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள ஏதோ ஒரு உடலை மம்மிஃபை பண்ணி வச்சிருக்காரு. அந்த மம்மிஃபை பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த உடலை இவன் ஓபன் பண்ணி விட்டுறான். அவ்வளோதாங்க, இங்க இருந்தான் கதையா ஆரம்பிக்குது. இவன் ஓபன் பண்ணி விட்ட அந்த ஆன்மா அது இப்ப அப்படியே அந்த ஊர்ல இருக்க ஒரு ஏரிக்குள்ள போயிருக்கு. அந்த ஏரியில 2 பேர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் போன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடறான். கூட இருந்தவன் ஏரியில ஏதோ பெரிய மீன் மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு தூண்டில போட்டு இழுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா பாவம் இவனால இழுக்க முடியல. திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரிக்குள்ள இருந்து ஒரு உருவம் அப்படியே எந்திரிச்சு நிக்குமா. எஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜோசப் தெரியாதனமா ஒரு கொடூர ஆன்மாவை கட்டெழுத்து விட்டான்ல, அதுதாங்க இப்போ ஏரிக்குள்ளேருந்து அப்படியே மேலே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தவனை பிடிச்சி அப்படியே தரன்னு தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போக, இதை பார்த்ததும் ஃபோன் பேசிட்டு இருந்த இன்னொருத்தனும் ஐயோ தன்னோட ஃப்ரெண்டுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வேகமா போட் எடுத்துட்டு ஏரிக்கு நடுவில் போனா இவனுடைய ஃப்ரெண்டு தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கான். அப்படி தத்தளிச்சிட்டு இருக்க இவனுடைய ஃப்ரெண்டை கஷ்டப்பட்டு உள்ள இருந்து அப்படியே இழுத்து போட அவனுடைய பாதி உடல் தான் கிடைச்சிருக்கு. அவ்வளவுதான், ஆள் காலி. போட்ல இருக்க இன்னொருத்தனும் எப்படா இங்க இருந்து தப்பிக்கிறது யோசிக்கிறதுக்கும் முன்னாடியே அந்த ஏரிக்குள்ள இருந்த அந்த ஆன்மா இவன் இருக்கக்கூடிய அந்த போட்டை அப்படியே கவுத்து விட்டு தண்ணிக்குள்ள தத்தளிச்சுட்டு இருக்க இவனை அப்படியே அந்த ஏரி முழுக்க பயங்கர வெப்பமான வெந்நீரா மாத்தி இவனை அப்படியே தண்ணிக்குள்ளேயே போட்டு வறுத்தெடுக்க கஷ்டப்பட்டு இவன் அப்படியே கரைக்கு ஒதுங்குறான். அப்படி கரைக்கு வந்த இவனை அந்த பேய் கொடூரமா கொண்டுட்டு இங்கிருந்து அப்படியே ரோட்டுக்கு வருது. அப்படி ரோட்டுக்கு வந்ததும் அந்த வழியா போற காருங்களை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு இருக்கு. எப்படி இந்த பேய்க்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்ததும் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு பப்ல பெஞ்சமின் தாத்தாவுடைய பேரன்களான ஜோசப்புடைய பிரதரான வில்லியம், இவனுக்கு 2 பேரும் அந்த பப்ல தான் இருக்காங்க. ஜோசப்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அதே மாதிரி ஜோசப்போடைய பிரதரான வில்லியம், இவனுக்கு ஆலிஸ்னு ஒரு வைஃப் இருக்கா. இவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயின். ஆலிஸ்க்கும் வில்லியம்க்கும் செட் ஆகவே மாட்டேங்குது. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா அந்த வில்லியம் இருக்கான அவன் ஒரு மாதிரி அவன் ஒய்ஃபை ட்ரீட் பண்ற விதமே சரியில்லை. இப்போ கூட வந்திருக்க அந்த பார்ட்டி முடிஞ்சதும் வெளியே வந்ததும் ஆலிஸ் ரிலாக்ஸ்க்காக தம் அடிச்சிட்டு இருக்கும்போது பலார்னு நிறைஞ்சு எல்லாரும் முன்னாடியும் இந்த வில்லியம் தான் ஒய்ஃப்னு கூட பார்க்காம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நான் குடிக்க ஆரம்பிச்சு தம் அடிக்கிறதுக்கு காரணமே நீதான், உன்னுடைய இந்த முரட்டுத்தனம் தான், நீ திருந்தவே மாட்டேன், எங்கேயாச்சும் போய் தொலை அப்படின்ற மாதிரி ஆலிஸ் வில்லியம் பிடிச்சி திட்ட உடனே இவனும் கோச்சிக்கிட்டு தன்னுடைய கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப பாக்குறான். அப்ப அவனுடைய பிரதரான ஜோசப் போயிட்டு தான் அண்ணனை தடுக்க பாக்குறான். டே வில்லியம், இருறா போவாத, நீ ஆல்ரெடி குடிச்சிருக்க, நான் உன்னை வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜோசப் கூப்பிட்டு இருக்கான். ஆனா வில்லியம் கேட்கல. நீ நவுறா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் ஃபுல் பாதியில கார் எடுத்துட்டு வேகமா போயிட்டு இருக்கான். அப்படியே அவன் போயிட்டு இருக்க அதே ரூட்ல தான் ஆரம்பத்துல ஏரியிலேருந்து வெளியேறி வந்த அந்த கொடூர பேய் நடு ரோட்ல நின்றுட்டு இருக்கு.
அவ்வளோதாங்க. அது மேலே காரை கிராஷ் பண்ணதும் கார் குப்பரை கவுழ்ந்து அந்த பக்கம் போய் விழுந்துடுது. அப்படி குப்பரை கவுழ்ந்து கிடக்கிற அந்த காருக்குள்ளே வில்லியம் நல்லா மாட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ இந்த பேய் அப்படியே தன்னுடைய தலையை காருக்குள்ளே விட்டு, என்ன வில்லியம் பயமாக இருக்கா, உன் மூலியமாக தான் உன் மொத்த குடும்பத்துக்குள்ளேயே நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த பேய் ஒரு மாதிரி கர்ஜனையான குரலோட பேசிக்கிட்டே அப்படி இப்போ வில்லியம் இருக்கக்கூடிய அந்த மொத்த காரையுமே ஒரு சில மந்திர வார்த்தைகள் சொல்லி மொத்தமாக அப்படியே எரிச்சு விடுமா. அவ்வளோதாங்க. அந்த காருக்குள்ளேயே வில்லியம் எரிஞ்சு பசுமமாகறான். இப்படி வில்லியம் இறந்து போனதுக்கப்புறம் அடுத்த நாள் வில்லியமுடைய ஒய்ஃபான ஆலிஸ் அவனுடைய இறுதிச் சடங்கு வந்திருக்காங்க. அந்த இறுதிச் சடங்குல வில்லியமுடைய அம்மா, அப்பா, அவனுடைய பிரதர் ஜோசப்புடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இவங்க எல்லாரும் கலந்துருக்காங்க. அங்கே வில்லியமுடைய அம்மா இருக்காங்களே, அவங்களுக்கு நம்ம ஆலிஸ் கண்டா சுத்தமாக பிடிக்கல. தன்னுடைய பையன் இப்படி இறந்ததுல ஆலிஸ்க்கும் காரணம் இருக்கு. அவள் தான் எப்போ பார்த்தாலும் தன்னுடைய பையன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா. அன்னைக்கு நைட் அவனும் வேகமாக போனது காரணமும் இவகிட்ட சண்டை போட்டதுனால தான் அப்படின்னு அந்த கோவத்தில் ஆலிஸ் கிட்ட வில்லியமுடைய அம்மா முகம் கொடுத்து கூட பேசல. இருந்தாலும் தான் கணவனுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துறதுக்காக தான் ஆலிஸ் அங்கே வந்திருக்கா. ஆனால் அதே இடத்துல தான் வில்லியமுடைய அப்பா ஒரு மாதிரி மொட்டை தொலையோட ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி டெரிஃபிக்காக இருக்காரு. இவரும் ஆலிஸை ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே போயிடுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய பையனுக்கான இறுதி அஞ்சலியெல்லாம் செலுத்திட்டு அவனுடைய பாடியை இப்போ கிரிமேஷன்ல கொடுத்து திரும்பவும் எரிக்க தான் போறாங்க. அப்படி கடைசியா வில்லியமுடைய பாடியை சவப்பெட்டிக்குள்ள போட்டு எரிக்கிறதுக்காக உள்ள தள்ளும் போது அப்ப கரெக்டா டைமிங்ல வில்லியமுடைய அப்பா வந்து, நான் என் பையனை லாஸ்டா ஒரு முறை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகேன்ட்டு அங்க ஒர்க் பண்றவன் அலோவ் பண்ணிடான். இப்போ வில்லியமுடைய அப்பா அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு அவங்க பையன் வில்லியம் பாடி இருக்கக்கூடிய அந்த சவப்பெட்டியை தொட்டு தன் பையனை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த சவப்பெட்டி ஷேக் ஆக ஆரம்பிக்குமா. உள்ள தன்னுடைய பையன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிட்டு அந்த சவப்பெட்டியை கஷ்டப்பட்டு ஓபன் பண்ண பாக்குறாரு. சட்டுன்னு பாத்தீங்கன்னா அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து தீஞ்சு போன கை வெளியில வந்து வில்லியம் அப்பாவுடைய கையை பிடிக்க அவ்வளவுதாங்க அவர் அரண்டு போயிடுறாரு. இப்போ அப்படியே அந்த சவப்பெட்டிக்குள்ள இருந்து செத்து போன வில்லியம் உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு உருகுலைஞ்ச நிலையில அவன் அப்படியே வெளியே வர அவ்வளோதாங்க. அவனை பார்த்துட்டு இருக்கா அவங்க அப்பா ஒரு மாதிரி உச்சகட்ட பயத்தில் அவனை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கண்கள் அப்படியே சேஞ்ச் ஆகுது. எஸ், வில்லியமுடைய அந்த கொடூரமான ஆன்மா அவங்க அப்பாக்குள்ள புகுந்து ப்ரொசஸ் பண்ணிடுது. இது எதுவும் தெரியாத இவங்க ஃபேமிலி வில்லியமுடைய ஒய்ஃபான ஆலிஸை கூட்டிட்டு அவங்க தாத்தா பாட்டி வாழ்ந்துட்டு இருந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு தாங்க வராங்க. அப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்ததும் வில்லியமுடைய பிரதரான ஜோசப் இருக்கான அவன் ஆலிஸ்க்கும் வில்லியமுக்கும் போன வருஷம் நடந்த அந்த கல்யாண தப்பை எடுத்த வீடியோவை தான் பிளே பண்ணி காமிச்சிட்டு இருக்கான். குடும்பமே அதை பார்த்து வில்லியம் நினைச்சு வருத்தப்படுறாங்க. அவங்களுக்கு மத்தியில தான் கொடூரமான வில்லியமுடைய ஆவியால ப்ரொசஸ் பண்ணப்பட்ட அவங்க அப்பாவும் நடுவில் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டுல ஒரு வயசான பாட்டியும் இருக்காங்க. இந்த பாட்டிக்கு ஒரு கால் கிடையாது, எப்பவும் வீல் சேர்ல தான் போவாங்க வருவாங்க. இவங்களுடைய பொண்ணான நம்ம வில்லியம் ஜோசப்போடைய அம்மா தான் கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. இப்படி ஒரு மாதிரி வித்தியாசமான குடும்பத்துக்குள்ள தான் நம்ம ஆலிஸ் போயிருக்கா. ஆனா ஆலிஸ் அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாரும் ஏத்துக்கல. இவ்வளவு தான் தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான்ற மாதிரி அந்த கண்ணோட்டத்திலேயே தான் பாக்குறாங்க. டின்னர் டைம்ல எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம திடீர்னு ஜோசப்போடைய அப்பா இருக்கார்ல மொட்டை, அவருக்குள்ள வில்லியமால ப்ரொசஸ் பண்ணப்பட்டு அவர் அப்படியே இப்போ வாய்ஸை மாத்தி ஆலிஸை நோக்கி, என் பையனுடைய மரணத்துக்கு ரொம்ப கேஷுவலா வந்து போயிருக்க, இன்னைக்கு நீ அதோட விளைவை சந்திப்ப அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே சட்டுன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்க் எடுத்து அவர் பக்கத்துல இருக்க அவங்க ஆசையா வளர்த்துட்டு இருக்க டாக் மேல ஒரே சொருவு. அவ்வளவுதாங்க. இவங்க கண்ணு முன்னாடி அந்த நாயை இவரு குத்தி கொலை பண்றாரு. அப்படியே அந்த டாகை குத்தி கொலை பண்றது மட்டும் இல்லாம இவருடைய கழுத்து பகுதியிலும் காயம் ஏற்பட்டுருது, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த இவருடைய பையனான ஜோசப் வந்து, இன்னொன்னு நான் இப்படி பண்ணிட்டியே, சரி லிசி போய் கார் எடு அப்படின்ற மாதிரி ஜோசப்போடைய கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கால அவளதான் கார் எடுக்க சொல்றான். இவன் தான் அப்பாவை கைத்தாக்குள்ள கூட்டிட்டு காருக்கு ஏத்திட்டு ஜோசப்போடைய கேர்ள் ஃப்ரெண்டான லிசி பின்னாடி ரத்தகாவை ஏற்பட்ட இவங்க அப்பா இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கத்துல இருந்த இவங்க அப்பா பின் சீட்ல அப்படியே எந்திரிச்சு உட்கார வரா. இதை டிரைவிங் பண்ணிட்டு இருக்க லிசி பார்த்துட்டு, ஹே ஜோசப் உங்க அப்பாவை பாரு அப்படின்னு மாதிரி சொல்ல ஜோசப்பும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா இவங்க அப்பாவுடைய கண்கள் ஒரு மாதிரி பிளாக்கா மாறி இருக்கு. எஸ், இவங்க அப்பா டோட்டலா பொசஸ் ஆயிருக்காரு. அவர் இப்போ டிரைவிங் பண்ணிட்டு இருக்க லிசியை போட்டு கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு ஜோசப்பும் தன்னுடைய அப்பாவை கண்ட்ரோல் பண்ண பாக்குறான். ஆனா பையனை போட்டு பொழந்துட்டு பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான அந்த லிசியை போட்டு பொழகுறாரு. இந்த தாக்குதல்ல லிசி தன்னுடைய 4 விரல பறி கொடுக்குறா. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மான்ஸ்டரா மாதிரி எதுக்காக இந்த பொண்ணை போட்டு இப்படி அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஜோசப்க்கு அந்த காருக்குள்ள என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஜோசப் கண்ணு முன்னாடியே என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டான லிசியை இவங்க அப்பா கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப டப்புன்னு டேஷ்போர்ட்ல இருந்து ஜோசப் கையில கன் எடுத்துக்கிறான். கன் எடுத்ததுமே லிசி ஒரு பக்கம் கதறா, டேய் உங்க அப்பாவை ஷூட் பண்றா இல்லைன்னா அவர் என்ன கொன்றுவாரு அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க. என்னதான் இருந்தாலும் இவங்க அப்பா வச்சு இவனால எப்படி ஷூட் பண்ண முடியும்? ஸோ அதனால கையில கன்னோட அவன் அப்படியே நடுங்கிட்டே இருக்க. உயிர் போற தருணத்துல லிசி டப்புன்னு இப்ப அந்த காருக்குள்ள ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் இருக்கு, அதை எடுத்து மொட்டை தலையில ஒரே அடி.
அவள் தாங்க அந்த கார் முழுக்க அப்படியே புகை மண்டலமா மாற பட்டுன்னு இப்போ இந்த மொட்டை தன் பையனு கூட பார்க்காம ஜோசப்பை போட்டு தாக்க ஆரம்பிச்சிடாரு. ஒரு கட்டத்துக்கு மேல ஜோசப் அந்த காரை விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். அப்படி இவன் காரை விட்டு வெளியே வந்ததும் இவன் கண்ணு முன்னாடியே காருக்குள்ள இருக்க இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான லிசியை இவங்க அப்பா அந்த காருக்குள்ள இருக்க சீட்டை பிடுங்கி அந்த சீட்ல இருக்கக்கூடிய கம்பியால லிசியோட வாயில ஒரே சொருவு. அவ்வளவுதாங்க. இதை பார்த்த ஜோசப் அங்கிருந்து தலைதெறிக்க வீட்டை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் ஆலிஸ் அண்டு ஜோசப்போடைய அம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து செத்து போன நாயை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்தா பையன் ஜோசப் உயிரை கையில பிடிச்சி தலைதெறிக்க ஓடி வந்திருக்கான். என்னடாச்சு, ஏன்டா இப்படி பதட்டமா இருக்குன்ற மாதிரி இவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கும்போது திரும்பவும் யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த முறை யார் வந்திருக்கானா, இவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டான லிசி. அவ தான் வந்து கதவை தட்டுறா. அவளுடைய குரல் கேட்டதுமே ஜோசப் அப்படியே ஒரு மாதிரி மிரண்டு போய் கதவை திறந்தா இதுக்கு முன்னாடி கார்ல நடந்த அந்த ஃபைட்ல கொடூர மாஸ்டரா மாறின இவங்க அப்பா லிசியோட வாயில சீட்டை சொருனார்ல, அந்த சீட்டோடவே வந்து நிக்கிறா. என்னடா இவ இப்படி வந்து நிக்கிறா அப்படின்ற மாதிரி மொத்த குடும்பம் அவளை பார்த்து மிரண்டு போக லிசி இப்போ அப்படியே அவள் வாய்க்குள்ள சொருவிருக்க அந்த சீட்டை புடுங்கி போட்டு, ஏண்டா உங்க அப்பா என்ன போட்டு அந்த அடி அடிக்கிறாரு, அவரை சுட சொன்னா வேடிக்கை பார்த்துன்னு இருக்கன்னு சொல்லிட்டு தப்புனி போய் இவளுடைய கண்ணும் டோட்டலா பிளாக்கா மாறி இவளும் அந்த டெட் எயிட்ன்ற தீய சக்தியால பொசஸ் ஆகி அப்படியே இப்போ ஜோசப்பை வந்து தாக்க, ஜோசப்பை காப்பாத்த நம்ம ஆலிஸும் அவங்க அம்மாவும் ஒரு பக்கம் போராட ஒரு கட்டத்துக்கு மேல பொசஸ் ஆயிருக்க இந்த லிசியும் பேஸ்மெண்ட்ல தள்ளி லாக் பண்ணிடுறாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியாம இந்த குடும்பம் தவிச்சிட்டு இருக்கும்போது திரும்ப இவங்க வீட்டுக்கு வெளியில இருந்து ஒருத்தருடைய குரல், அது வேற யாரும் இல்லைங்க, ஜோசப்போடைய அப்பா. அவர் தான் வந்து நிக்கிறாரு. அவர் வந்து நிற்கும் போது அவர் கூடவே அவர் குத்தி கொலை பண்ண அந்த டாக் அதுவும் பொசஸ் ஆகி வந்து நிக்குது. எஸ், என்ன கான்செப்ட்னா தெரியாதனமா படத்துடைய ஆரம்பத்தில் ஜோசப் அவங்க தாத்தாவுடைய கண்டுபிடிப்புகளில் முக்கியமாக யாருமே ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சிருந்த அந்த டெட் ஐட்டை ஓப்பன் பண்ணி விட்டான்ல, அந்த ஆன்மா தாங்க வெளியே வந்து இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்கு. அந்த பேய் யார் யாரெல்லாம் கொள்ளுதோ அவங்க எல்லாருமே செத்ததுக்கு அப்புறமும் நெடபனமா வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருந்து அந்த ஆன்மா இந்த பாதாள உலகத்துல இருந்து மற்ற பேய்கள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும். பிளஸ் இவங்க தாத்தா கண்டுபிடிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்மாக்களை அழிக்கக்கூடிய ஆயுதம் அதையும் இந்த வீட்டில் தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காரு, அது எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களுடைய உடம்புக்குள்ளே புகுந்துட்டு இந்த குடும்பத்தை வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. வெளியே நிற்கிறது தன்னுடைய கணவர்னு தெரிஞ்சுமே ஜோசப்போடைய அம்மா கதவை எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு அவர் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு குடும்பமா பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் அவங்க குடும்பம் கண்ணு முன்னாடியே இந்த மொட்டாப்பா தன்னுடைய கன் எடுத்து வாயிலையும் தலையிலையும் மாத்தி மாத்தி ஷூட் பண்றாரு. ஆனா அப்பையும் அவருக்கு எதுவுமே ஆகல. எஸ், அவருக்குள்ள பொசஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த பேய் அது அவரை எதுவுமே பண்ண விடலை. வெளியில் இப்படி ஜாம்பி கணக்கா மாறி இருக்கக்கூடிய இவங்க அப்பா உள்ளுக்குள்ள ஆல்ரெடி லிசின்ற ஜோசப்போடைய கேர்ள் ஃப்ரெண்டும் பேயா மாறி பேஸ்மெண்ட்ல அடைச்சி வச்சிருக்காங்க. ராத்திரி ஆயிடுது. இப்போ இந்த வீட்டுக்குள்ள இந்த 2 பேய்களுக்கு நடுவில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த வயசான பாட்டி நம்ம ஹீரோயின் அலிஸ் அண்ட் இதெல்லாம் வெளியே வரதுக்கு காரணமா அந்த ஜோசப்போடைய அம்மா இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள நல்லா அந்த இரவு வசமா மாட்டிக்கிறாங்க. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா இவங்க குடும்பத்துக்குள்ள மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, இது எல்லாத்துக்கும் மூல காரணம் பல வருடங்களா இவங்க தாத்தாவுடைய கண்டுபிடிப்புகள். இந்த பேய் பாதாள உலகம் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே அதுங்களை அழிக்கிறதுக்கான ஆயுதத்தை இவர் தேடி கண்டுபிடிச்சு வச்சது. இப்போ அந்த ஆயுதத்துக்காக தான் இந்த டெட் எயிட்ன்ற ஆன்மாக்கள்லாம் திரும்ப கிளம்பி வந்திருக்கு. அந்த ஆயுதத்தை இவங்க தாத்தா இந்த வீட்டுக்குள்ள தான் எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காரு. இன்ஃபேக்ட் ஜோசப்பும் அந்த ஆயுதத்தை தேடிட்டு தான் இருந்திருக்கான். ஆனா இவங்க கைக்கு கிடைக்கவே இல்லை. இப்படி இவங்க எல்லாருமே இவங்க தாத்தா பண்ண வேலைகள் இதை பத்தியெல்லாம் ஆலிஸ், ஜோசப் அண்ட் அவங்க அம்மா 3 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே இந்த கேப்ல அந்த வீட்லயே ஒரு வயசான பாட்டி இருந்தாங்களே, அந்த பாட்டி பாவம் ரொம்ப காலமா அதே வீட்டுல வீல் சேர்ல தான் முடங்கி கிடந்திருக்காங்க. அவங்களுக்கு மனநல பாதிக்கப்பட்டவங்க. எப்பவுமே இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டுல இருந்து யாரும் எதையோ திருடிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அந்த பேஸ்மெண்ட் குள்ள லாக் பண்ணப்பட்டிருக்க ஜோசப்போடைய கேர்ள் ஃப்ரெண்ட் லிசி இருக்கால, அவ அந்த பேஸ்மெண்டோட டோருக்கு அந்த பக்கம் இருந்து இந்த பாட்டி கிட்ட மேனிபுலேட் பண்ற விதமா பேசுறா. பாட்டி, உங்களுடைய பொருள் என்கிட்ட தான் இருக்கு, நான் தான் திருடி வச்சிருக்கேன், இந்த கதவை திறந்தீங்கன்னா நான் வெளியே வந்ததும் அந்த பொருளை கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மேனிபுலேட் பண்ணி பேச இந்த பாட்டியும் அதை நம்பிக்கிட்டு பொசஸ் ஆகிருக்க லிசினே தெரியாம அவளை லாக் பண்ணி வச்சிருக்க அந்த பேஸ்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணிடுறாங்க. அவ்வளோதாங்க. இந்த பாட்டி அந்த டோரை ஓப்பன் பண்ணதும் உள்ள மான்ஸ்டர் கணக்காக மாறி இருக்க லிசி வெளியே வந்ததுமே வீல் சேர்ல இருக்க பாட்டியை போட்டு தாக்கிட்டு நேரா இப்போ இவளுடைய பாய் ஃப்ரெண்டான நம்ம ஜோசப் இருக்கான அவனை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு கிச்சன்ல நிறைய கத்தி ஃபோர்க்கெல்லாம் வச்சிருப்பாங்களே அதுல போயிட்டு அவனை போட்டு சொருவி, உங்க தாத்தா கண்டுபிடிச்சிருக்க அந்த ஆயுதம், எங்களை அழிக்கிறதுக்காக கண்டுபிடிச்ச அந்த ஆயுதத்தை எங்கடா வச்சிருக்க அப்படின்ற மாதிரி இவனை பிடிச்சி கேட்க, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இவனும் அந்த ரத்த வெள்ளத்துல எவ்வளோ எடுத்து சொல்ல பார்க்குறான். ஆனால் அந்த பேய் புரிஞ்சுக்க மாட்டேங்குது. நீ இப்படி கேட்டாலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு போலாம் பொழந்துக்கிட்டு இருக்கு. விட்டா அடிச்சே கொன்றும் போல. அப்போ டைமிங்கில் நம்ம ஹீரோயின் ஆலிஸ் இருக்காங்களே
அவங்க ஒரு பெரிய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து லிஸி தலையில ஒரே போடு. அவ்வளோதாங்க, அவள் அப்படியே சுருண்டு கீழே விழ இதுக்கு மேலே பாவபட்சமே பார்க்கக்கூடாது, அவளை போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு லிஸியோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய இரும்பு கதவை எடுத்துட்டு வந்து அவள் தலையில ஒரே அடிச்சு முகமே உரு தெரியாத அளவுக்கு நசுக்கி போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த லிஸியால நகர கூட முடியல. இப்படி ஒரு வழியா லிஸியை அடிச்சாலும் அந்த வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ள வரதுக்காக காத்துக்கிட்டு இருக்க இவங்க அப்பா மொட்டை அவன் அப்படியே அந்த வீட்டையே சுத்தி வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த மொட்டையோட ஒய்ஃப், அதாவது நம்ம ஜோசப்புடைய அம்மா இருக்காங்களே, அவங்க வீல் சேர் பாட்டியை பெட்ரூம்ல கூட்டு போயிட்டு தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூம் கூட்டு போயிருக்காங்க. அந்த பெட்ரூம்குள்ள திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பாட்டி போர்வையோடு எந்திரிச்சு நிக்குமா. காலே இல்லாத பாட்டி எப்படி எந்திரிச்சு நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாட்டியோட பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். என்னம்மா நிக்கிறீங்க, உங்களை இப்படி பார்த்து எவ்வளவு நாளாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பொண்ணு நேரா போயிட்டு அந்த பாட்டியை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கு தெரியல அவங்க பாட்டியும் ஆல்ரெடி பொசஸ் ஆயிருக்காங்கன்ட்டு. எஸ், லாஸ்டா லிஸி இந்த பாட்டியை தாக்கும்போது பாட்டி ஸ்பாட்லேயே அவுட்டு. பாட்டி செத்ததுமே அந்த டெட் பேய் இந்த பாட்டிக்குள்ளேயும் புகுந்துருக்கு. இப்போ பாட்டி வழியாக புகுந்துருக்க அந்த பேய் இப்போ இவங்க பொண்ணை பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணுது. எதுக்காகனா வெளியில் இருக்கக்கூடிய இவங்க ஹஸ்பண்ட் அந்த மொட்டை அவன் தான் உள்ளே வர துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் போய் இவங்க ஒய்ஃபை கூப்பிட்டு நம்ம எல்லாருமே குடும்பமாக எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், எதுக்காக என்னை வெளியில் நிற்க வச்சு லாக் பண்ணியிருக்கீங்க, இந்த கதவை தவிர நம்ம பழையபடி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆசை வார்த்தைகளில் கூப்பிட இந்த ஜோசப்போடைய அம்மாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே குடும்பம் தான், குடும்பத்துக்காக எதையும் செய்யக்கூடியவங்க. ஸோ அதுக்காக இவன் பேசுனது மேனிப்புலேஷனே தெரியாமல் ஹஸ்பண்ட் உள்ளே வரதுக்கான கதவை திறந்து விட்டுறாங்க. அவ்வளோதாங்க, மொட்டை உள்ளே வந்துடுறான். அப்படி இந்த மொட்டை உள்ளே வந்ததுமே ரத்தத்தோட இவங்க மனைவிக்கு ஒரு கிஸ் கொடுக்க அப்போவும் இவங்க மனைவிக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. அப்படியே உள்ளே வந்த இந்த மொட்டை நேராக போய் இவங்க பையன் ஜோசப் போட்டு தாக்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த இவங்க மனைவி கணவர்கிட்ட வந்து என்னங்க பண்றீங்க, நம்ம பையனை அடிக்க மாட்டேன்னு நீங்க ப்ராமிஸ் பண்ணீங்களா, அதுக்கு தான் நான் கதவு திறந்து விட்டேன், இப்போ ஏன் இவனை போட்டு சாகிற அளவுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னு நம்மலாம் கேட்க அப்படியே இந்த மொட்டை ஒய்ஃபை பார்த்து ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு அவனுக்கு தான் எங்களை அழிக்கிறதுக்கான ஆயுதம் எங்க இருக்குன்னு தெரியும், அந்த ஆயுதத்தை எடுத்து கொடுக்குற வரைக்கும் அவனை நான் உயிரோட விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்க ஜோசப் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த வயசான பாட்டியும் டெட் ஆயிட்டால ப்ராசஸ் ஆயிருக்காங்களே அவங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஆலிஸை போட்டு தாக்க வராங்க. அப்போ ஆலிஸ் அந்த பாட்டியோட வீல் சேர் ஒன்று இருக்கும்ல அதில் லாக் பண்ணி மேலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவ்வளோதாங்க, அந்த பாட்டி அப்படியே சுருண்டு போய் கீழே விழுந்துறாங்க. அப்படி சுருண்டு போய் கீழே விழுந்ததுக்கு அப்புறமும் தன்னுடைய காலை ரிலீஸ் பண்ணிட்டு ஹீரோயினை தாக்க வரணுன்றதுக்காக தன்னுடைய இன்னொரு காலை அவங்க வெட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த குடும்பமே ஒரு மாதிரி ஜாம்பி குடும்பம் மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி தாக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு மத்தியில் நார்மலாக இருக்கக்கூடிய ஆலிஸ் எப்படியா தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே தவழ்ந்துக்கிட்டே போயிட்டு ஒரு ஸ்டோர் ரூம் உள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த ஸ்டோர் ரூம் கதவையும் உடச்சிக்கிட்டு ஜோசப் உள்ளுக்குள்ள வரான். அப்படி உள்ள வந்ததுமே ஆலிஸ் கிட்ட கதறான், ப்ளீஸ் எப்படியாச்சும் அந்த ஆயுதம் இந்த வீட்டில் தான் என் தாத்தா எங்கேயோ பதுக்கி வச்சிருக்காங்க, அதை எப்படியாச்சும் கண்டுபிடிங்க, அது கண்டுபிடிக்கும் இவங்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கதறான். அப்படி இவங்க கதறிக்கிட்டே இருக்கும்போது இவங்க அப்பா இவனை அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிறாரு. பேக்ரவுண்ட்ல ஜோசப் அடி அப்பா ஜோசப் போட்டு துவச்சிக்கிட்டு இருக்க இந்த டெட் பேய்களெல்லாம் கொல்றதுக்காகவே இவங்க தாத்தா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆயுதம் அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆலிஸ் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான் பல பழமையான கத்திகள் இவ கைக்கு கிடைக்குது. அதுல இருக்க ஏதோ ஒரு கத்தி தான் இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கத்தி. ஆனா அது எந்த கத்தின்னு தெரியல. இப்போ எடுத்து ஒவ்வொரு கத்தியா செக் பண்ணிட்டு இருக்கும்போதுதான் அப்ப டைமிங்ல ஜோசப் போட்டு அடி பொழந்துட்டு இருந்த இந்த மொட்டை இருக்காங்க, அதாவது நம்ம ஆலிஸோடைய மாமனார், அந்த மான்ஸ்டர் மண்டைய ஹீரோயினையும் தாக்க வருவானா. அப்ப ஹீரோயின் கையில கிடைச்ச ஒவ்வொரு பழமையான கத்தியா மொட்டை உடம்புல சொருவி பாக்குறாங்க. கடைசியா ஒரு குட்டி கத்தி அதை எடுத்து அந்த மொட்டை நெஞ்சில சொருவும் போது அவன் அப்படியே சுருண்டு விழுவானா. எஸ், இதுதான் அந்த கத்தி. ஒரு வழியா அந்த கத்தியை நம்ம ஹீரோயின் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஆனா வெறும் கத்தியால குத்துனா மட்டும் போதாது போல அந்த மொட்டை திரும்ப எந்திரிச்சு வந்து தாக்க வருவானா. அப்ப டைமிங்ல இந்த மொட்டையோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்க நம்ம ஹீரோனை காப்பாற்றுற விதமா ரெஸ்ட் ரூம்குள்ள இழுத்துட்டு போறாங்க. அப்படி இவங்க ரெஸ்ட் ரூம்குள்ள இழுத்துட்டு போனதும் ஹீரோயின் அந்த ரெஸ்ட் ரூமோடைய சீலிங்கை உடச்சிட்டு வெளியில ஏற பாக்குறாங்க. அதே டைமிங்ல இந்த பக்கம் இந்த மொட்டை தன்னுடைய பையன் ஜோசப்பை போட்டு அடிச்சே கொண்டுறான். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம்குள்ள இருக்க ஹீரோனை காப்பாற்றி உள்ள இழுத்து வந்த ஜோசப்புடைய ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களுடைய கண்களும் இப்போ அப்படியே டோட்டல் பிளாக்கா மாறுது. காரணம் எஸ், அவங்க இதுக்கு முன்னாடி இவங்க ஹஸ்பண்டால தாக்கப்பட்டு அவங்கள இறந்து பொசஸ் ஆகிட்டாங்க. அப்படி பொசஸ் பண்ணப்பட்ட நம்ம ஹீரோயின் ஆலிஸோடைய மாமியார் சீலிங்கை உடச்சிக்கிட்டு தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆலிஸை போட்டு இழுத்து தள்ளி அவளுடைய கழுத்துல துணியால சுத்தி அப்படியே தலையில தொங்க விட அவ்வளவுதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆலிஸ் சாக போறா. அப்ப டப்புன்னு அவ கையில இருக்க அந்த பழமையான ஆயுதம் அதை எடுத்து அவங்க மாமியார் கழுத்துல ஒரே சுருவு. அப்படி சொல்றதும் அவங்க அப்படியே ஆலிஸை விட்டுறாங்க. அப்படி விட்டதும் ஆலிஸ் ஆல்ரெடி அவருடைய அந்த பேஸ்மெண்ட்டை உடச்சி வச்சிருக்கா. அந்த பேஸ்மெண்ட் வழியா வெளியேறி அந்த வீட்டோடைய ஓட்டை பிரிச்சுக்கிட்டு வெளியே வரா. அப்படி வெளியே வந்ததும் இவ கையில இந்த டெட் ஆண்மக்களை அழிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பழமையான கத்தி இருக்குல்ல அது அப்படியே ஸ்லிப் ஆகி வீட்டுக்கு வெளியில வந்து விழுந்துடுது. ஓட்டை பிரிச்சு மேல இருக்க நம்ம ஹீரோயின் அவளை தாக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள இருக்க ஜோசப்போடைய அப்பா அம்மா, அதாவது அந்த மொட்டையும் அவங்க ஒய்ஃபும் ஃபுல்லா அந்த தீய சக்தியால ப்ரொசஸ் பண்ணப்பட்டு ஓட்டை உடச்சுக்கிட்டு மேல ஹீரோனை தாக்க வராங்க.
ஹீரோயின் டப்புனு இப்போ கையில ஒரு ஜிக்ஸா மிஷின் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த மிஷினோட வீட்டுடைய சிம்னி வழியா திரும்ப அவங்க உள்ளுக்குள்ள இறங்குறாங்க. அப்படி இவங்க சிம்னி வழியா உள்ள இறங்கும் போது பின்னாடியே இவங்களை கொல்றதுக்காக அதே சிம்னி வழியா இந்த மொட்டையும் அவங்க ஒய்ஃபும் குதிக்க ஹீரோயின் கையில இருக்கக்கூடிய அந்த மிஷினால கொடூரமா வெட்டப்பட்டு அவங்க விழுறாங்க. ஆனா அதுல இருந்து இந்த மொட்டை எஸ்கேப் ஆயிடும். இப்படி எஸ்கேப் ஆன இந்த மொட்டை ஹீரோனை கொல்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்க டப்புனு நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுடைய மெயின் கதவு வழியா வெளியே வராங்க. இப்படி வெளியே வந்ததும் வீட்டு வாசல்ல தான் அந்த பழமையான குட்டி கத்தி விழுந்து கிடக்கு. அதை இவங்க கையில எடுத்து வச்சுக்கிறாங்க. இது தெரியாத அந்த மொட்டை ஹீரோனை தாக்க வர டப்புனு நம்ம ஹீரோயின் அந்த கத்தி எடுத்து அந்த மொட்டை தலையில ஒரே சொருவு அப்படி சொருவி அந்த வீட்டுக்குள்ள தள்ளி அந்த வீட்டையே மொத்தமா கொளுத்தி விடுறாங்க. எஸ், கத்தியால் குத்ததுக்கு அப்புறம் கொளுத்தி விட்டதான் அதுங்கெல்லாம் அழியும் போல. ஸோ அப்படி அந்த வீடு தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் மொத்த குடும்பமும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்பாடா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நம்மளாச்சும் உயிர் போச்சோன்ற மாதிரி ஆலிஸ் அதை தூரம் நின்று பார்த்துட்டு இருக்கும்போது தீ பிடிச்சிக்கிட்டு இருக்க அந்த வீட்டுக்குள்ளேருந்து ஒரு உருவம் அப்படியே வெளியே வருது. அது வேற யாரும் இல்லைங்க, இறந்து போன இவனுடைய கணவர் வில்லியம். அவன் தான் இன்னும் அந்த ஆயுதத்துக்காக ஆரம்பத்துலதே அவங்க குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரா பொசஸ் பண்ணி இப்போ கடைசி அவங்க குடும்பமே மொத்தமாக அழிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதத்துக்காக ஹீரோயின் துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த உருவத்துக்கிட்ட இருந்து ஹீரோயின் தப்பிச்சு வேகமா ஓடி வராங்க. அப்படி வேகமா ஓடி வந்ததும் அந்த ஊர் எல்லையில குப்பைகளை ட்ராஷ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஷன் இருக்கு. அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்து யாராவது இருந்தா ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஒருத்தரையும் ஆளை காணோம். ஒரே ஒரு வாக்கி டாக்கி மட்டும் கிடைக்குது. அந்த வாக்கி டாக்கி எடுத்து உதவிக்கு யாரையாவது கூப்பிடலான்னு பார்த்தா ஆனா அந்த வாக்கி டாக்கியோட சத்தத்தை கேட்டு கொடூரமான மான்ஸ்டரா மாறி இருக்க வில்லியம் அங்க வந்து நிக்கிறான். அவ்வளவுதாங்க, அவன் நம்ம ஹீரோனை பிடிச்சி குப்பையில மொத்தமா ட்ராஷ் பண்ணக்கூடிய மிஷின்குள்ள தள்ளி உள்ள தாரை ஊத்தி ஹீரோனை அணுவா டார்ச்சர் பண்ணி அந்த ஆயுதம் எங்க அதை என் கையில கொடுத்துரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா டார்ச்சர் பண்ணி கேட்க அப்ப டைமிங்ல நம்ம ஹீரோன் அவங்க கையில இன்னொரு கத்தி இருந்திருக்கு. அதை எடுத்து தூக்கி போட்டு அந்த பேயை ஏமாத்திட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மேல வந்ததும் இவங்க கையில இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஆயுதம் அதை எடுத்து அவன் கழுத்துல ஒரே சொருவு. அவ்வளவுதாங்க, அப்படி சொருனதுமே ஒரு செகண்ட் நம்ம ஹீரோயின் கண்ணு முன்னாடி இறந்து போன இவளுடைய கணவனான வில்லியம் அவனுடைய ரியல் உருவம் தெரியுது. கடைசியா அவனுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு திரும்பவும் ரியாலிட்டிக்கு வந்ததும் டோட்டலா இப்போ அந்த டெடேட்ன்ற டீமனால பொசஸ் ஆயிருக்கான். ஸோ அவனால குத்தி கொல்றது மட்டும் இல்லாம அவன் ஹீரோனை கொல்றதுக்காக ஊத்தி விட்டு அதே தாரில் அவனை தள்ளி விட்டு மொத்தமா அந்த இடத்தையே ஹீரோயின் அவங்க லைட்டரை தூக்கி போட்டு கொளுத்தி விடுறாங்க. அப்படி அவனை கொளுத்தி விட்டது மட்டும் இல்லாம அவன் தலையவே சுக்குநூறா நசுக்கி விட்டுறாங்க. கடைசியா அந்த டீமன் ஹீரோயின் கையால அழியப்படுது. இப்படி அந்த இரவு முழுக்க நடந்த அந்த டீமன்ஸோடைய சம்பவங்கள்ல இருந்து ஹீரோயின் மட்டும் தான் உயிர் பழிச்சிருக்காங்க. வழக்கம் போல போலீஸ் ஆம்புலன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. ஹீரோனை ரெஸ்கியூ பண்றாங்க. அப்படி ஹீரோயின் காப்பாற்றப்பட்டதும் அங்க இருக்க லேடி போலீஸ் கிட்ட எனக்கு ஒரே ஒரு தம்மு கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஒரு தம்மை வாங்கி ஹீரோயின் ரிலாக்ஸா அடிக்க அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு தேட்டரை விட்டு எந்திரிச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் படத்தோடைய போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த வீட்டில் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு வயசான பாட்டி இருந்தாங்களே, அவங்க வீல் சேர்ல கட்டப்பட்டிருந்த தன்னுடைய இன்னொரு காலை வெட்டிக்கிட்டு அந்த வீட்டுல இருந்து தப்பிச்சு ரோட்டோரமா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு பொண்ணு கார் எடுத்துட்டு வர இப்படி தவழ்ந்து போயிட்டு இருக்க இந்த பாட்டியை பார்த்ததும் அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து இந்த பாட்டியை பார்க்கும்போது தான் அந்த பாட்டி அப்படியே இப்போ ஒரு மாதிரி கொடூரமா வில்லத்தனமா அந்த பொண்ணை பார்த்து சிரிக்க எஸ், இன்னும் அந்த டீமன் முழுசா அடியிலன்ற மாதிரி அடுத்த பார்ட்டுக்கான லீடை கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே, இந்த ஈவில் டெட் பர்ன்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா, பாய்.